வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நாய் கப்பலை ஓட்டுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு நாம ஒரு நாய் எப்படி ஒரு கப்பலை ஓட்டி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தன்னையும் தன் நண்பர்களையும் காப்பாத்துச்சுங்கிற கதையை தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு கப்பல் ஓட்டும் நாய். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான மீனவ கிராமத்துல ராமுன்னு ஒரு குட்டி நாய் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ராமுவுக்கு தினமும் கடலை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் எப்படியாவது இந்த கடலுக்குள்ள போகணும், ஒரு கப்பலை ஓட்டி சாகசமும் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டோம். அதோட நண்பர்கள் எல்லாம் நாயெல்லாம் கப்பலை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நண்பர்கள் கிண்டல் பண்ணதால ராமு கவலையோட அங்க பக்கத்துல உள்ள கப்பல்ல போய் தனியா தூங்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் தூங்கி எழுந்து பார்த்தப்ப கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருந்துச்சு. கேப்டன் கப்பலை ஓட்டிட்டு இருந்தாரு. அவரும் ராமுவை கவனிக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியல ராமுவுக்கு. நேரா கப்பல் கேப்டன் பக்கத்துல போய் வாலாட்டிக்கிட்டே நின்றுச்சு. முதல்ல ராமுவை பார்த்து அதிர்ச்சியான கேப்டன் அப்புறம் நல்ல நண்பர்களாயிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பயணத்தை தொடர்ந்தாங்க. அப்போ ராமு கேப்டனை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தது. 4 நாள் கழிச்சு கேப்டனும் ராமுவும் கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. ராமுவோட நண்பர்கள் எல்லாரும் ராமு வந்ததை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் ராமுவும் அதோட நண்பர்களும் ஒரு சிறிய கப்பல்ல கடலுக்குள்ள போனாங்க. ராமுக்கு கப்பல் ஓட்ட தெரியாது, அதனால அதோட நண்பன் தான் கப்பலை ஓட்டுச்சு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா கடலுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. அலைகள் எல்லாம் ரொம்ப பெருசாயிருச்சு. கப்பல் அலைகள்ல சிக்கிருச்சு. ராமுவும் அதோட நண்பர்களும் ரொம்பவே பயந்து போனாங்க. ராமுக்கு கேப்டன் கூட கப்பல்ல பயணம் பண்ணது ஞாபகம் வந்துச்சு. நான் பயப்படவே கூடாதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்குச்சு. ராமு ரொம்ப தைரியமா கப்பலோட ஸ்டேரிங் இருக்கும் இடத்துக்கு மெதுவா நகர்ந்து போச்சு. தன்னோட வாயால அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சுது. ராமு மெதுவா அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே புயல்ல கப்பலை ஓட்ட ஆரம்பிச்சுது. அதோட நண்பர்கள் எல்லாம், ராமு நீ எவ்வளோ தைரியமானவன், நீ சொன்ன மாதிரியே சூப்பரா படகை ஓட்ட ஆரம்பிச்சிட்டியே, நீ கனவுல சொன்னது உண்மையே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? தைரியமும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த கனவையுமே நாம் அடையலாம். இலக்கு என்பது நம்ம நிர்ணயம் பண்ணுறது தானே. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.